மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஜனவரி 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் நடப்பு செய்திகளை எப்படிலாம் சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக கலந்து எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பராக அந்த நியூஸ் பேப்பரை நல்லா படித்து அதுலேருந்து தேவையான விஷயங்களை மட்டும் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி போனஸ் கேள்விகள், பழைய கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு எஃபோர்ட் போட்டு உங்களாக கொடுத்துருக்கோம். மக்களை தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜனவரி 3ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இண்டெக்ஸ். ஓகேவா? என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முக்கிய தினங்கள். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் முக்கிய தினங்கள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, தங்க பத்திர திட்டம். சரி, சவரன் தங்க பத்திர திட்டம் சொல்லுவாங்க. அது ஏன் இப்போ ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயிலா. அதுக்கப்புறம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்கள், எக்கனாமிக்ஸ் தொடர்புடைய முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தபடியாக அதிக புலிகளை கொண்ட இந்திய மாநிலங்கள் எவை, தமிழ்நாட்டில் எத்தனை புலிகள் இருக்குது, எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் செய்திகளில் வந்த எக்ஸாமுக்கு தேவையான ஒரு வரி செய்திகள், இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நடப்பு செய்திகளை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது முக்கிய தினங்கள். ஜனவரி 3 அப்படின்னாலே முக்கிய தினங்கள் 2 இருக்குது. ஒன்று பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம். சரிங்களா? அடுத்தபடியாக வீரமங்கை வெளிநாச்சர் அவர்களின் பிறந்த தினம். ரெண்டுமே என்னைக்குமா? ஜனவரி 3ஆம் தேதி. ஓகேவா? ஃபியூச்சரில் முக்கிய நபர்கள், அது வரலாறாக இருக்கலாம், சரியா, பெரிய முக்கியமான முதலமைச்சர்களாக இருக்கலாம், பிரதமர்கள் இருக்கலாம், அவங்கள பற்றி தனித்தனியாக குட்டி குட்டியாக சின்ன சின்ன வீடியோஸ் போட மாதிரி ஐடியா இருக்குது. அப்போ பார்த்துக்கலாம் இவங்களை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக. சரியாமா? முக்கிய தினங்கள் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு திட்டம், இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த திட்டம், சவரன் தங்க பத்திர திட்டம். சரிங்களா? என்ன சோவரைன் கோல்டு பாண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்பன்னு பாருங்க, நவம்பர் 2015 தொடங்கி இருக்கிறாங்க. இது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்திய ரிசர்வ் வங்கியினால் வெளியிடப்படும் ஒரு முதலீட்டு திட்டம். சரிங்களா? ஒரு முதலீட்டு திட்டம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஓகேவா? இந்த திட்டத்தில் என்ன செய்றாங்க அப்படின்னா, தங்கம் அப்படின்னா நம்ம நேரடியாக தங்கத்தை வாங்குறது கிடையாது. சரிங்களா? தங்கத்தை நேரடியாக வாங்காமல் டிஜிட்டல் வடிவில் முதலீடு செய்ய உதவுகிறது. சரியா? தங்க பத்திரங்கள், ஒரு பத்திரம் இருக்கும், நம்ம லேண்டெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது வாங்கல, 100 ரூபா பத்திரம், 1000 ரூபா பத்திரம், அதே மாதிரி தங்க பத்திரம் இருக்கும். அந்த பத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 கிராம்லேருந்து அதிகபட்சம் 4 கிலோ வரைக்கும் மதிப்பு கொண்டது இந்த தங்க பத்திரம். சரிங்களா? அந்த தங்க பத்திரத்தை தங்கமாக வாங்காம டிஜிட்டல் வடிவில் நம்ம வாங்குவதற்கு, அதாவது முதலீடு செய்வதற்கு ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கக்கூடியது சவரன் தங்க பத்திர திட்டம். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர முடியும், தகுதி யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 வரையறுக்கப்பட்டுள்ளபடி இந்தியாவில் வசிக்கும் நபர்கள் இந்த தங்க பத்திர திட்டத்தில் முதலீடு செய்ய தகுதியுடையவர்கள். ஃபெமா ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சட்டம் 1999 இயக்கப்பட்டது. கூடுதல் செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டத்தின்படி இந்தியாவில் வசிக்கும் நபர்கள் அவங்க தான் இந்த தங்க பத்திர முதலீடு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த திட்டத்தின் மூலமாக தனிநபர்களும் இந்த கூட்டு குடும்பங்களும் குறைந்தபட்சம் 1 கிராம் முதல் அதிகபட்சம் 4 கிலோ. சரியா? 1 கிலோ அப்படின்னா 125 சவரனை கொண்டது. சரிங்களா? அப்போ 4 கிலோனா 500 சவரன். ஓகேவா? 500 சவரன் குறைந்தபட்சம் 1 கிராம்ல இருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 500 சவரன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதலீடு செய்ய முடியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவே அறக்கட்டளை ட்ரஸ்டாக இருந்தால் 20 கிலோ வரைக்கும் முதலீடு செய்ய முடியும் அதிகபட்சமாக. சரிங்களா? சரி, இந்த பத்திரங்கள் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. வாங்கக்கூடிய இடங்கள், வங்கிகள், பங்குச்சந்தைகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலம் வாங்க முடியும். இப்படி நீங்கள் வாங்குற இந்த பத்திரம் என்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு 2.5% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான முதிர்வு காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா, 8 ஆண்டுகள். ஓகேவா? 8 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு அந்த தங்க பத்திரத்தை வாங்கியிருந்தீங்களோ அதுக்கப்புறம் அந்த முதிர்வு காலத்து டைமில் உங்கள் தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்கிறோ அந்த மதிப்பும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் 2.5% வட்டியும் கிடைக்கும். என்ன திட்டம்? சவரன் தங்க பத்திர திட்டம் 2015 இந்திய அரசாங்கத்தின் சார்பில் ஆர்பிஐ மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. வங்கிகள், பங்கு சந்தைகள், தபால் நிலையங்கள் மூலம் அந்த தங்க பத்திரங்களை வாங்கலாம். வாங்கும்போது குறைந்தபட்சம் 1 கிராம் முதல் அதிகபட்சம் 4 கிலோ வரைக்கும் வாங்கலாம், தனிநபர்களும் இந்து கூட்டு குடும்பங்களும். இதுவே ட்ரஸ்டாக இருந்தால், அறக்கட்டளைகளாக இருந்தால் 20 கிலோ வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். நீங்கள் இப்படி பண்ணுற முதலீட்டுக்கு 2.5% வட்டி வழங்கப்படும். முதிர்வு காலம் 8 ஆண்டுகள். அதுக்கப்புறம் அன்றைய தங்கத்தின் மதிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதுக்குரிய லாபம் கிடைக்கும். சூப்பரான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த திட்டம், ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம். எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. அது சமீபத்தில் வந்த ஒரு முக்கியமான திட்டம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம். தொடங்கப்பட்டது நவம்பர் 2025 தொடங்கியிருக்கிறாங்க. திட்ட மதிப்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,060 கோடி மிஸ் ஆயிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 சரியா 2025 4,531 கோடியை மத்திய அரசு விடுவித்தது. ஓகேவா, இது ஃபேஸ் 1. இரண்டாம் கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். இரண்டாம் கட்டமாக 2031 வரையிலான 6 ஆண்டுகளுக்கு 2 புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. அதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு சரிங்களா. எப்போ இப்போ 25 முடிஞ்சிருக்குது, அதிலிருந்து அடுத்த 6 ஆண்டுகள், அதாவது 2031 வரைக்கும் 6 ஆண்டுகளுக்கு அந்த ஏற்றுமதியை சரிங்களா ஊக்கப்படுத்துவதற்கு 2 புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 2 புதிய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மக்களே, முக்கியமானது சரியா. ஃபர்ஸ்ட் கடன் உத்தரவாத திட்டம் சரி, அந்த என்ன சொல்ற லோன் கேரண்டி ஸ்கீம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக முக்கியமான வார்த்தையாக தான் 5,181 கோடியில் வட்டி மானிய திட்டம் சரிங்களா. சரி, இந்த திட்டத்தில் என்ன சொல்லிருக்காங்க சொல்லி பாருங்க, இதான் முதல் திட்டம். இதன்படி அந்த வட்டி மானிய திட்டத்தின் படி தகுதி வாய்ந்த எம்எஸ்எம்இனா மார்ஜினல் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சரியா, சிறு குறு நடுத்தர அந்த நிறுவனங்கள் இருக்காங்களா, அந்த நிறுவனங்களின் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 2.75% மானியம் வழங்கப்படுகிறது. ஓகேவா, இந்த நிறுவனங்களுக்கு ஆண்டிற்கு பாருங்க, ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 50 லட்சம் உச்சவரம்பாக கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது ஒரு திட்டம். அடுத்த திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க, ஏற்றுமதி கடன்களுக்கு உத்தரவாத திட்டம். இது இரண்டாவது திட்டம் சரிங்களா. இதன்படி 2,114 கோடியை மத்திய அரசு நிதியாக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க, ஏற்றுமதியுடன் தொடர்புடைய ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனத்திற்கு சரியா, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்திற்கு அதிகபட்சமாக மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரூபாய் 10 கோடி வரை கடனுக்கான உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. எவ்வளோ ரூபாமா அந்த எம்எஸ்எம்இ நிறுவனத்திற்கு அதிகபட்சம் ஒரு பெர் இயர் எவ்வளோ கொடுக்குறாங்க, 10 crore வரைக்கும் கடன் உத்தரவாதம் வழங்கப்படும் சரிங்களா. இது குறு சிறு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 85%, நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 65% கடன் உத்தரவாதம் வழங்கப்படும். அந்த கடன் உத்தரவாதத்தோட பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க, 85% யாருக்கு, குறு மற்றும் சிறு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு. நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 65% இருக்கும். எது, கடன் உத்தரவாதம். குறைஞ்சபட்சம் இவ்வளோ ரூபாய் நாங்கள் கடனாக கொடுத்துருவோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. குறு சிறு நிறுவனங்களுக்கு 85%, நடுத்தர நிறுவனங்களுக்கு 65% கடன் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை உங்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு ஓகேவா, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, இபிஐ. அதை தொடர்ந்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, மறந்துடக்கூடாது சரிங்களா. ஏற்றுமதி செய்வதற்கான நல்ல சூழல் எங்கே இருக்குதோ அதுதான் இந்த பட்டியலில் வரும். தமிழ்நாடு டாப்பில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்தியில் வந்த இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் பாருங்க, இந்தியாவில் அதிக புலிகளை கொண்ட மாநிலங்கள் 2022 ஓகேவா. இந்தியாவிலேயே அதாவது இந்த புலிகள் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா பொதுவாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவாங்க ஓகேவா. 2018 நடத்தினாங்க ஒரு கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் 2022 நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலேயே அதிக புலிகள் உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் மட்டும் 785 புலிகள் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ள மாநிலம் நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா, 563 புலிகள் இருக்குது. 3ஆம் இடத்துல யார் அப்படின்னு சொல்லி பாருங்க, 3ஆம் இடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். சரி, உத்தரகாண்டில் 560, ஜஸ்ட் ஒரு 3 புலிகள் தான் வித்தியாசம் கர்நாடகாவுக்கும் உத்தரகாண்டுக்கும். 4ஆம் இடத்துல மகாராஷ்டிரா மாநிலம் உள்ளது சரிங்களா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புலிகள் இறந்த மாநிலம் எது அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க, அதுவும் மத்திய பிரதேசம் தான். புலிகள் இறப்பு, புலிகள் எண்ணிக்கை ரெண்டுலுமே டாப்பில் இருக்க மாநிலம் என்னதுமா, மத்திய பிரதேசம், மறந்துடக்கூடாது சரிங்களா. இது நேஷனலில் பார்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் இந்தியா தமிழ்நாடு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கை 306. அப்போ தமிழ்நாட்டிலையும் எவ்வளோ இருக்குது, 306 புலிகள் இருக்குது. ஓரளவு டீசெண்டான ஒரு எண்ணிக்கை தான். இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 1973 சரியா, ப்ராஜெக்ட் டைகர் சொல்லுவாங்க ஓகேவா. இந்தியாவில் இந்திய வனவிலங்கு நிறுவனம் சரிங்களா, WII மற்றும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் என்று அழைக்கப்படும் NTCA 2 பேரும் சேர்ந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஞாபகம் வச்சுக்குமா, பொதுவாக சென்சஸ் அப்படிங்கிறது எப்போ நடத்துவாங்க, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும்.
வேளாண் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் சென்சஸ்ங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. சரிங்களா? ஓகே, மறக்காதீமா, இதுவும் முக்கியமானது. இந்தியாவில் உள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாருங்க. இந்த 2022 கணக்கெடுப்பின்படி 3682 புலிகள் எண்ணிக்கை பெற்று உலகத்தில் இருக்க மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம்? 75% நம்முடைய இந்தியா கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள மொத்த இந்த டைகர் ரிசர்வ் சொல்லுவாங்களா, புலிகள் காப்பகங்கள் எண்ணிக்கை 58. மறக்காதீங்க, ஒன்னொன்னும் அவ்வளோ முக்கியமானது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி நம்ம ஏற்கனவே கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, அது எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகேவா? மறக்காம இதை போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்கம்மா, ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக ஒரு வரி செய்திகள், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகள். ஓகேவா? ரொம்ப பெருசா சொல்ல முடியாட்டினாலும் 1 லைன்ல நம்ம சொல்லிடலாம். சரியா? விபிஜி ராம்ஜி, இது வேற டெய்லி வந்துட்டே இருக்குது. சரியா? விரிவாக்கம் தெரிஞ்சுக்கோங்க. விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஷ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின். ஓகேவா? இந்த மசோதாவிற்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கிய நாள் டிசம்பர் 21, 2025. சரியா? அதாவது 2005 NREGA நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 கொண்டு வராங்க. அந்த சட்டம் 2006 NREGS அதாவது திட்டமாக மாறுகிறது. 2009ஆம் ஆண்டில் அந்த திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லுவாங்களே, அந்த திட்டத்திற்கு மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது 2009. சரியாமா? 2009 தான் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தப்பட்டது. LTT லீடர் பிரபாகரன் கொல்லப்பட்டார். அதே மாதிரி ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்திற்கு AR ரஹ்மான் அவர்களுக்கு 2 ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்தியாவில் ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டதும் 2009 தான். இப்படிப்பட்ட அந்த வசதியில் தான் MGNREGS திட்டம் வருது. அந்த திட்டத்துக்கு தான் புது பேர் என்ன வச்சுக்கிறாங்க? விபிஜி ராம்ஜி. ஓகேவா? அடுத்தபடியாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இது நியூஸில் வந்திருக்குது. ஏன்னா யாரை வேந்தரா போடணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது இந்த பல்கலைக்கழகம் செய்தியில் வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981, மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி சரியா, தமிழக ஆளுநர் ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், சரியா, தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்ட வருஷம் 1987. சரியாமா? அதே மாதிரி இன்னொரு செய்தி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் IT விதிகள், சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விதிகள் 2021ஆம் ஆண்டு முக்கியமானது. சரியா? சோஷியல் மீடியாஸ், ஓகேவா, அந்த நம்ம தகவல் தொழில்நுட்பங்களை எப்படி சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும், புகார்கள் இருந்தால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும், அதற்கான சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறாங்கம்மா? 2021 மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் 11 வகையான, ஞாபகமா, 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனையில் வழங்கப்படுகிறது. இந்த 11 வகையான தடுப்பூசிகளை அரசு மருத்துவமனை GHல மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளும் கண்டிப்பாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு? 11, மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவு மண்டபம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சவரன் தங்க பத்திர திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்விமா, ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் புலிகள் கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, விபி ராம்ஜி, சரிங்களா, விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய தேதி எப்போது? அதே மாதிரி ஆறாவது சூப்பர் 6 கேள்விமா, MGNREGS திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நிறைய போனஸ் கேள்விகள் இருக்குது. மக்களே மறக்காம கமெண்ட்ல அந்த பதில்களை சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.